friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நான் பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு செமி கிரேவி ரெசிபி. இது வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவி, அதாவது வெங்காயத்தால்ல ஒரு கிரேவி நம்ம செய்ய போறோம். இது வந்துட்டு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ஐட்டம். நம்ம எப்படி கீரையில அடிக்கடி செய்யறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி சப்ஜி இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளும் கூட, சீக்கிரமே செஞ்சிடலாம். ரொம்ப வேலை கிடையாது. இதுல ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியா செய்ய முடியும். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு கத்த அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கலாம். சீரகம் வந்து தாளிக்கிறதுக்கு. கடலை வந்து இது வறுத்த நிலக்கடலை, இதை வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, இது தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்துட்டு கோர்ஸாக நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி நிலக்கடலையை நம்ம வந்து கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக பொடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கணும். அப்படியே ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த சீரகத்தை சேர்த்திடலாம் தாளிக்கிறதுக்கு. சீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ இது கூட இந்த பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அதோடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த பூண்டு பல்லையும் சேர்த்திடலாம். பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். பூண்டு ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயத்தையும் சேர்த்திடலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும் நல்லா. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா பொடி சேர்த்திடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி 3 சேர்த்துனதுக்கப்புறம் வெங்காயத்தாள் சேர்த்திடல. அதில் நான் வந்து ஒரு கத்த வெங்காயத்தாள் எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு. இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. வதங்கிச்சுன்னா கம்மியாயிடும். இப்போ நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். வெங்காயத்தாள் வந்து நாம் அதிகமாக நம்ம வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ல நம்ம யூஸ் பண்றது இல்லை. இப்போதான் சைனீஸ் ஃபுட்ல, மஞ்சூரியன்ல, அதுல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஆனால் இந்த வெங்காயத்தாள் வந்து ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட நம்மளோட கீரைகள் மாதிரி தான். நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது இன்னைக்கு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ல. இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு இது வதங்கிடும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடி பண்ண இந்த நிலக்கடலையை போட்டுடலாம், வறுத்த நிலக்கடலையை. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். பொடிச்ச பொடி இந்த கொஞ்சம் பாக்கி இருக்குதுன்னா அதையுமே சேர்த்திடுறேன். இது கொஞ்சம் இந்த மாதிரி செமி கிரேவியா தான் இருக்கும். இது வந்துட்டு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி, ரோட்டி, தந்தூரி, நான் அதுக்கெல்லாம். இந்த வெங்காயத்தாள் வந்துட்டு ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமே வெந்துடும். அது வந்து பச்சையாவே சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்ல, மஞ்சூரியெல்லாம் ரொம்ப லாஸ்ட்ல தானே நம்ம போடுவோம் இந்த மாதிரி வெங்காயத்தாள். அதனால இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போதும் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியா தான் இருக்கும் இது. உங்களுக்கு கிரேவியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க தண்ணி விட்டுக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்க பால் கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். லைட்டா ஒரு ஸ்வீட் டிண்டோட இருக்கும். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த டேஸ்டியான ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.